எடப்பாடி பழனிசாமிக்கு 6 பேர் எதிர்ப்பு, 12 பேர் எதிர்ப்பு, 18 பேர் எதிர்ப்பு, ஒருவர் கூட எதிர்ப்பு இல்லை என்பதை எங்கள் கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கிறது. உங்களால் நிரூபிக்க முடியுமா? அதிமுக இணையும், அதிமுக நாளை இணையும், அதிமுக டிசம்பர் மாதத்திலையும் எங்கயா இணையுது? அதிமுக தெளிவா இருக்குது. அப்பப்போ நல்லதும் போடுவாங்க நம்மளை பத்தி, அப்பப்போ வேணும்னே திட்டமிட்டு ஒரு தேசிய கட்சிக்கு ஆதரவா ஒரு படத்தை போடுவாங்க. இன்றைக்கு கூட போட்டிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு 6 பேர் எதிர்ப்பு, 12 பேர் எதிர்ப்பு, 18 பேர் எதிர்ப்பு, ஒருவர் கூட எதிர்ப்பு இல்லை என்பதை எங்கள் கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கிறது. உங்களால் நிரூபிக்க முடியுமா? அதிமுக இணையும், அதிமுக நாளை இணையும், அதிமுக டிசம்பர் மாதத்திலையும் எங்கயா இணையுது? அதிமுக தெளிவா இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு எடுத்த முடிவு 4 பேர் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டதுதான். இனியாவது பத்திரிகை ஊடகம் இந்த செய்தியை வெளியிடாதீங்க. இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் அடியோடு இன்றைக்கு அழிந்து போயிருக்கிறார்கள். இது தொண்டர்களால் நிர்ணயிக்கப்படுகின்ற கட்சி, தொண்டர்கள் உழைப்பால் உயர்ந்த கட்சி, தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொதுக்குழு எடுத்த முடிவுதான் இறுதியான முடிவு என்பதை தெளிவுபட இந்த கூட்டத்தின் வாயிலாக ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களும் தெரிவித்துக்கிறேன். இந்த இணையிறது போறது வரதெல்லாம் விட்டுருங்க ஐயா. அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள், தயவு செய்து வேண்டாம். 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி, கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதிமுக கட்சி. நாடாளுமன்ற தேர்தலில் கூட 2019 19.39% வாக்குகள் பெற்றோம். கூட்டணி கிடையாது. தேமுதிகவை தவிர்த்து மற்ற எதுவும் கூட்டணி எங்களுக்கு இல்ல. கூட்டணி பலம் குறைவு. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20.52% வாக்குல வாங்கியிருக்கிறோம். 20.52%, 1% வாக்கு கூடுதலாக பெற்றுக்கிறோம். கூட்டணி இருந்து அந்த காலகட்டத்தில் 2019 கூட பெற்ற வாக்குகளை விட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிக வாக்குகள் பெற்ற கட்சி அதிமுக கட்சி. அது நாடாளுமன்ற தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் அல்ல. மத்தியில் யார் ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சி வரக்கூடாது என்பதற்கு நடைபெற்ற தேர்தல். ஆனால் 2026 நடைபெற்ற தேர்தல் தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆள வேண்டும் என்ற தேர்தல். அதே 2026 இந்த 40 மாத திராவிட மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட அவலங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக அதிலே தீர்ப்பு கொடுக்க இருக்கின்றார்கள். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி அமையும். திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. நெருப்பு பிடிச்சிடும். பிடிச்சா அந்த கட்சி அதோட இன்னைக்கு எல்லா ஊடகம் பத்திரிகையும் பாருங்க, திமுக வலுவான கூட்டணி அப்படின்னா முட்டு கொடுக்கிறது யாரு? கூட்டணி. முட்டு கொடுப்பது இந்த ஆட்சிக்கு கூட்டணி தான் முட்டு கொடுத்திருக்குது. கூட்டணி இல்லை என்றால் திமுக படுதோல்வியை சந்திக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆண்டு மக்களுடைய பேராதரவை பெற்று கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எறும்பை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்து மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அமைப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.